இந்த வீடியோல நான் எது சம்மந்தமா சொல்லிக் குடுக்க போறேன் அப்டின்னா, நம்மளோட சேனல்ல இந்த வீடியோல நான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு வீடு எப்படி மாடல் பண்றது அப்டின்னு நான் சொல்லிக் குடுக்க போறேன். இந்த சிம்பிளான வீடு நம்ம மாடல் பண்ணும்போது, என்ன டூல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம், என்ன ஆப்ஷன்ஸ் நம்ம செலக்ட் பண்றோம் அப்டிங்கிறது நான் இந்த வீடியோல தெளிவா சொல்லிக் குடுக்க போறேன். இந்த வீடியோல இருக்கிற டூல்ஸ நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களாலயும் மாடல் பண்ண முடியும். இந்த வீடியோ எதற்காக நான் போடுறேன் அப்டின்னா, நெறைய MEP பண்றவங்க ஆர்க்கிடெக்சர் படிக்காம இருக்காங்க. ஆர்க்கிடெக்சர்னா தேவையே இல்ல. அது எனக்கு எதுக்கு? நான் எதுக்கு அது படிக்கணும்? அப்டிங்கிற மனநிலையில இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்டிங்கிற காரணத்துக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். நான் இந்த வீடியோ போடுறதுக்கு இன்னொரு காரணம், இந்த MEPல இருக்கிறவங்க ஏன் ஆர்க்கிடெக்சர் படிக்கணும்? அப்டிங்கிறதும் நான் இந்த வீடியோவோட கடைசில சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் Revit 2027 வெர்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் நான் யூஸ் பண்றேன். இந்த Revitல தான் நம்மளோட சிம்பிளான வீடியோ, சிம்பிளான வீடு எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிக் குடுக்க போறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெளிவா புரியும். முதல்ல என்ன பண்ணணும்னா, நம்மளோட ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட் சூஸ் பண்ணணும். நியூ கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில தேவையான ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட்ட ப்ராப்பரா சூஸ் பண்ணுங்க. நான் ப்ரௌஸ் கிளிக் பண்றேன். டிஃபால்ட் மெட்ரிக் அப்படிங்கிற ஆர்க்கிடெக்சரல் டெம்ப்ளேட் ஓப்பன் பண்றேன். ஓப்பன் குடுக்குறேன். ஓகே குடுக்குறேன். நான் ஆர்க்கிடெக்சரல் டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணிட்டேன். டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணதும் முதல்ல நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, யூனிட் செட் பண்றது. யூஎன் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில லென்த் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிட்டு, மில்லிமீட்டர்ஸ்னா மில்லிமீட்டர்ஸ், சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர், ஃபீட்னா ஃபீட். உங்களுக்கு எது தேவையோ அந்த யூனிட்ஸ குடுங்க. நான் வந்து மீட்டர் அப்படின்னு குடுக்குறேன். ஓகே குடுக்குறேன். ஓகே குடுக்குறேன். முதல்ல யூனிட் செட் பண்ணணும். அடுத்து என்ன பண்ணணும்னா, நம்மளோட எலிவேஷன் வியூ போணும். தேவையான லெவல செலக்ட் பண்ணணும். நான் வந்து இங்க 3 அப்படின்னு குடுத்துக்கிறேன். என்டர் குடுக்குறேன். 3 அப்படிங்கிறது 3 மீட்டர். அதாவது 10 அடி உயரம் அப்படிங்கிறத நான் கன்சிடர் பண்றேன். இந்த சிம்பிளான வீடு பண்றதுக்கு. யூனிட்ஸ செட் பண்ணியாச்சு. லெவல்ஸ செட் பண்ணியாச்சு. 2 லெவல்ஸ் எனக்கு போதும். அந்த 2 லெவல்ஸுமே நான் யூஸ் பண்ணிக்க போறேன். எலிவேஷன் வியூவ க்ளோஸ் பண்றேன். இப்ப நம்மளோட சிம்பிளான வீட மாடல் பண்ண போறோம். மாடல் பண்றதுக்கு முதல்ல பண்ண வேண்டியது வால்ஸ் டிரா பண்றது. நம்மளோட ஆர்க்கிடெக்சர் டேப்ல வால் இருக்கு. வால கிளிக் பண்ணுங்க. தேவையான வால செலக்ட் பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படின்னா, எடிட் டைப் போயிட்டு, இந்த டயலாக் பாக்ஸ்ல டூப்ளிகேட் குடுத்துட்டு, தேவையான வால குடுங்க. நான் என்ன பண்றேன்னா, டூப்ளிகேட் குடுத்து, மெயின் வால் அப்படின்னு குடுத்துக்கிறேன். 200 அப்படின்னு குடுத்துக்கிறேன். அதாவது என்னோட வால் திக்னெஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 200 200 அப்படிங்கிற வால் திக்னெஸ் நான் குடுத்துருக்கேன். ஓகே குடுக்குறேன். எக்ஸ்டீரியர்னா எக்ஸ்டீரியர், இன்டீரியர்னா இன்டீரியர். என்ன டைப் ஆஃப் ஃபங்ஷன் இந்த வால் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அத செலக்ட் பண்ணுங்க. அப்ளை குடுங்க. ஓகே குடுங்க. டிரா பண்ணுங்க. ஒரு 6 மீட்டருக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு வால் டிரா பண்றேன். ஜூம் பண்ணிக்கிட்டு 6 மீட்டர். அடுத்து ஒரு 5 மீட்டருக்கு ஒரு வால் டிரா பண்றேன். 2 மீட்டர். 1 மீட்டருக்கு ஒரு வால வந்து க்ளோஸ் பண்றேன். இந்த மாதிரி ஒரு சின்ன வந்து ஒரு வால் வந்து டிரா பண்றேன். அடுத்து என்ன பண்றேன்னா, இங்கேருந்து ஒரு வால் டிரா பண்றேன். எவ்வளோனா 2 மீட்டர். இந்த மாதிரி. இந்த வால வந்து என்ன பண்றேன்னா, இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்றேன். இதே மாதிரி ஒரு வால் வந்து நான் இங்க டிரா பண்றேன். டிரா பண்ணிட்டு, இந்த வால் என்ன பண்றேன்னா, சேஞ்ச் பண்றேன். இத செலக்ட் பண்ணிட்டு, நான் இந்த 140 அப்படிங்கிற வால் வந்து குடுக்குறேன். இப்போ வந்து 3Dல நான் காமிக்கிறேன். இதில பார்த்தீங்கன்னா, இப்போ நான் டிரா பண்ண வால்ஸ் எல்லாமே நம்ம செட் பண்ண லெவலோட உயரமா இருக்கு. அதனால என்ன பண்றேன்னா, வால்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிட்டு, இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டீஸ்ல செலக்ட் பண்ணிட்டு, லெவல் 2 அப்படின்னு குடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, லெவல் 2ல வந்து நம்மளோட வாலோட டாப் இருக்கும். பாட்டம் ஆஃப் த வால் வந்து லெவல் 1ல இருக்கும். லெவல் 1லேருந்து லெவல் 2 உயரத்தில இருக்கும். அதாவது 10 அடி உயரத்தில இருக்கும். சரிங்களா? அடுத்து என்ன பண்றேன்னா, ஃப்ளோர் டிரா பண்ண போறேன். லெவல் 1 போயிட்டு, ஃப்ளோர் செலக்ட் பண்றேன். ஃப்ளோர் ஆர்க்கிடெக்சரல் செலக்ட் பண்றேன். உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்னா ஸ்ட்ரக்சர் குடுங்க.
ஆர்க்கிடெக்சர்னா ஆர்க்கிடெக்சர் கொடுங்க. ஆர்க்கிடெக்சரல் ஃப்ளோருக்கும், ஸ்ட்ரக்சரல் ஃப்ளோருக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நான் என்ன பண்றேன்னா, எடிட் டைப் போயிட்டு டூப்ளிகேட் குடுக்குறேன். மெயின் கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்னு ஒரு நேம் குடுத்துக்கிறேன். 150 mm அப்படின்னு குடுத்துக்கிறேன். எடிட் போயிட்டு 150 mm ஓகே. அப்ளை ஓகே. ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் டிரா பண்றேன். ஃபினிஷ் குடுக்குறேன். இதில பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கும். மறுபடியும் லெவல் 1 போறேன். என்ன பண்றேன்னா, இப்போ ரூமுக்குள்ள இருக்கிற இன்டீரியர் எலமெண்ட்ஸ ஆட் பண்ண போறேன். என்கிட்ட ஒரு சில இன்டீரியர் எலமெண்ட்ஸ் இருக்குது. இன்டீரியர் ஃபேமிலி எலமெண்ட்ஸ் என்கிட்ட இருக்கு. நான் அத ஆட் பண்றேன். காம்பனன்ட் போறேன். லோட் ஃபேமிலி கிளிக் பண்றேன். ஸோ நான் இதில வந்து பார்த்தீங்கன்னா, சோஃபா செலக்ட் பண்றேன். ஓப்பன் குடுக்குறேன். சோஃபா வந்துரும். ஸோ இந்த மாதிரி நான் பிளேஸ் பண்றேன். அடுத்து என்ன பண்றேன்னா, காம்பனன்ட் கிளிக் பண்றேன். இந்த டிராப் டவுன் செலக்ட் பண்றேன். இந்த டேபிள சூஸ் பண்றேன். டேபிள எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நான் பிளேஸ் பண்றேன். அலைன் டூல் யூஸ் பண்ணி இதோட சென்டருக்கும், இதோட சென்டரும் சேமா இருக்கிற மாதிரி பிளேஸ் பண்றேன். இது எல்லாமே லோடபிள் ஃபேமிலிஸ். Revitல லோடபிள் ஃபேமிலிஸ் தான் எலமெண்ட்ஸ். லோடபிள் ஃபேமிலிஸை நீங்கள் உள்ளாடி பிளேஸ் பண்ணீங்கன்னா, உங்களோட மாடல் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆர்க்கிடெக்சர் டேப், காம்பனன்ட் கிளிக் பண்ணுங்க. லோட் ஃபேமிலி கிளிக் பண்றேன். பெட் செலக்ட் பண்றேன். ஓப்பன் குடுக்குறேன். உங்களோட ஃபேமிலிஸ் வந்து லோவர் வெர்ஷன்ல இருந்துச்சுன்னா, ஹையர் வெர்ஷனுக்கு அப்கிரேட் ஆகி வரும். நீங்க அது எதுவும் பண்ண வேண்டாம். Revitே வந்து நமக்கு வந்து அப்டேட் பண்ணி தரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நான் பிளேஸ் பண்றேன். ஸோ இப்போ நான் 3Dல காமிக்கிறேன். தெரியுதுங்களா? ஒரு சின்ன கோசியான ஒரு வீடு. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, சோஃபா அப்புறம் வந்து இன்டீரியர் எலமெண்ட்ஸ் ஒரு சில இது பிளேஸ் பண்ணியிருக்கேன். லெவல் 1 போறேன். அடுத்து என்ன பண்றேன்னா, டோர் பிளேஸ் பண்றேன். ஸோ நம்மகிட்ட ஒரு சில டோர்ஸ் இருக்குது. நான் என்ன பண்றேன்னா, இந்த டோரை செலக்ட் பண்றேன். இந்த மாதிரி பிளேஸ் பண்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த டோரை செலக்ட் பண்ணலாம். இங்க பிளேஸ் பண்ணலாம். அதே மாதிரி இங்க ஒரு டோர். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த 2 டோரையும் செலக்ட் பண்ணிட்டு லைட்டா மூவ் பண்ணிக்கலாம். ஓகே. இதில பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து என்னன்னா மெயின் டோர். நம்மளோட லிவிங் ரூமுக்கு வர மாதிரி. இந்த டோர் பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவுக்கு போற மாதிரி. சரிங்களா? இப்போ லெவல் 1 போயிட்டு என்ன பண்ண போறேன்னா, டிவி ஆட் பண்ண போறேன். காம்பனன்ட் போயிட்டு லோட் ஃபேமிலி. இதில நம்மகிட்ட டெலிவிஷன் இருக்கு. ஓகே குடுங்க. ஸோ லோவர் வெர்ஷன்ல இருந்துச்சுன்னா, ஹையர் வெர்ஷனுக்கு அப்கிரேட் ஆகி வரும். ஹையர் வெர்ஷன்ல இருக்கிறத லோவர் வெர்ஷன்ல யூஸ் பண்ண முடியாது. லோவர் வெர்ஷன்ல இருக்கிறது ஹையர் வெர்ஷன்ல நீங்க யூஸ் பண்ணலாம். நெறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும். ஹையர் வெர்ஷன் ஃபைல வந்து நான் எப்படி லோவர் வெர்ஷன்ல ஓப்பன் பண்றது? ஓப்பன் பண்ணணும். எனக்கு வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நெறைய பேரு இந்த கொஸ்டின்ஸ் என்கிட்ட கேட்டிருக்காங்க. நான் ஒர்க் பண்ற இடத்துலயும் சரி, இல்ல வந்து நம்மளோட சேனல்லயும் சரி, நெறைய பேரு நம்மகிட்ட கேட்குறாங்க. நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லயும் சரி, நம்மகிட்ட கேட்குறாங்க. ஹையர் வெர்ஷன் ஃபைல வந்து Revitக்குள்ள ஓப்பன் பண்ண முடியாது. லோவர் வெர்ஷன் ஃபைல தான் சின்னதுலேருந்து பெருசுக்கு பண்ண முடியும். பெருசுலேருந்து சின்னதுக்கு பண்ண முடியாது. நான் இப்போ டிவி இங்க பிளேஸ் பண்றேன். டிவி பிளேஸ் பண்ணிட்டேன். 3D போறேன். இங்க பார்த்தீங்கன்னா, டிவி வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கீழ இருக்கு. ஸோ டிவியும் அந்த டேபிளையும் செலக்ட் பண்ணிட்டு, HI அப்படின்னு டைப் பண்றேன். இது என்னன்னா, வேற எல்லா எலமெண்ட்ஸும் ஹைட் பண்ணிக்கிட்டு, நம்ம செலக்ட் பண்ண எலமெண்ட்ஸ மட்டும் நமக்கு காமிக்கும். இப்போ என்ன பண்ணுங்கன்னா, அலைன் டூல் யூஸ் பண்ணி இந்த டேபிளோட டாப்ப செலக்ட் பண்ணிட்டு, இந்த டிவியோட பாட்டம செலக்ட் பண்ணா போதும். இந்த மாதிரி நம்ம ஒரு டிவி பிளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஹைட் பண்ணோம் இல்லையா? ஹைட் பண்ண எலமெண்ட்ஸ் எல்லாம் விசிபிள் பண்ணணும்னா, HR அப்படின்னு டைப் பண்ணா போதும். எல்லா எலமெண்ட்ஸும் வந்துரும். மறுபடியும் லெவல் 1 போணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, காம்பனன்ட்ஸ் போறேன்.
லோட் ஃபேமிலி. நம்மக்கிட்ட ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. வாஷ் பேஷன் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நான் ஆட் பண்ணுறேன். சாரி, இது வாஷ் பேஷன் இல்லை, இது வந்து வாட்டர் க்ளோசெட். ஆட் பண்ணுங்க. ஸோ இது வந்து டாய்லெட் ஏரியா. இது வந்து நமக்கு கிச்சன் அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணுறேன். இன்னொரு டோர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணலாம் சென்டரில். ஸோ சென்டர் வழியாக நம்ம வந்து டாய்லெட் ஏரியாவுக்குள்ளே போகலாம். தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா காமன் போகிறேன், லோட் ஃபேமிலி போகிறேன். ஸோ என்கிட்ட வந்து ஒரு சிங்க் இருக்குது, வாஷ் பேஷின். நான் அதுவும் ஆட் பண்ணுறேன். ஓகே, என்கிட்ட இந்த இருக்குது. இதை செலக்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறேன். ப்ளேஸ் பண்ணுறது முன்னாடி என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல 0.8 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். 0.8 ஏன் கொடுத்தேன் அப்படிங்கிறது யாருக்காவது தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தெரியலனா நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3D போகிறேன். ஸோ நான் ஒரு பெட் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு டோர் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு வாஷ் பேஷன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து லிவிங் ரூம், இது வந்து பெட்ரூம், இது டாய்லெட் ரூம், பெட்ரூமுக்காக அட்டாச் டாய்லெட் ரூம், இது வந்து கிச்சன் அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணுறேன். அப்படின்னு லெவல் 1 போகிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து கிச்சனுக்கான இன்டீரியர் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா, காமன் போகிறேன். ஃபஸ்ட்டு மாடல் இன் பிளேஸ், ஒரு ஃப்ளோர் கிளிக் பண்ணுறேன். ஓகே கொடுக்குறேன். இதுக்கு வந்து நேம் கொடுத்துக்கிறேன், கவுண்டர் டாப் ஃப்ளோர். நான் வந்து ஏன் மாடல் இன் பிளேஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறேன், நீங்கள் வந்து ஃப்ளோர் எலமெண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரூஷன் கிளிக் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணுறேன். ஹைட்டு பார்த்தீங்கன்னா 0.9 கொடுத்துக்கிறேன். இது 0.95 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஃபினிஷ் கொடுக்குறேன். ஃபினிஷ் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஒரு கவுண்டர் ஸ்லாப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளோட தேவையை பொறுத்து, நம்மளோட ரிக்வயர்மெண்ட்டை பொறுத்து நம்ம ஆட் பண்ணணும். அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, விண்டோ ஆட் பண்ண போகிறேன். ஆர்கிடெக்சர் டேப், விண்டோ. ஸோ நம்மக்கிட்ட ஒரு சில விண்டோஸ் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த விண்டோவை செலக்ட் பண்ணுறேன். இங்கே ஒரு விண்டோ ஆட் பண்ணுறேன். இங்கே ஒரு விண்டோ ஆட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ நான் 3ல காமிக்கிறேன். சிம்பிளான ஒரு ஹோம் இந்த மாதிரி தான் மாடல் பண்ணுறது. ரெவிட்டில் என்ன டைப் ஆஃப் பில்டிங் வேணாலும் நீங்கள் மாடல் பண்ண முடியும். சின்ன பில்டிங் மாடல் பண்ண முடியும், பெரிய லக்ஸரி பில்டிங் மாடல் பண்ண முடியும், பெரிய வில்லா மாடல் பண்ண முடியும், ஐடி பில்டிங்ஸ் மாடல் பண்ண முடியும், மெட்ரோ பில்டிங்ஸ் நீங்கள் மாடல் பண்ண முடியும், மெட்ரோ பிரிட்ஜஸ் மாடல் பண்ண முடியும். எல்லாமே நீங்கள் மாடல் பண்ணிக்கலாம். எம்இபி படிக்கிறவங்க எம்இபியில் மட்டும் நீங்கள் ரிலேயாக இருக்காதீங்க, ஆர்கிடெக்சரும் படிங்க. ஆர்கிடெக்சர் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெவல் 1 போகிறேன். பாத்ரூமுக்கு நம்ம ஒரு விண்டோ ஆட் பண்ணிக்கலாம். பாத்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன விண்டோ ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கிற மாதிரி, இல்லை இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம்லேயும் ஒரு விண்டோ ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஹைட்டை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சில் ஹைட் அப்படிங்கிற வேல்யூ கொடுக்குறேன். இதில் என்ன கொடுக்குறேன்னா 1.8 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி தான் ஒரு கோசி சின்னதாக ஒரு சிம்பிளான ஒரு வீடு மாடல் பண்ணுறது. அதே மாதிரி கிச்சன்லேயும் நம்ம ஒரு விண்டோ ஆட் பண்ணிக்கலாம். கிச்சன் விண்டோ. ஸோ இதுலேயும் வந்து ஒரு இந்த விண்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த விண்டோ ஆட் பண்ணியாச்சு. இதில் பார்க்கலாம். ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, காமன் கிளிக் பண்ணுறேன், லோட் ஃபேமிலி கிளிக் பண்ணுறேன். ஒரு கிச்சன் சிம்னி ஆட் பண்ணலாம். இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மறுபடியும் லோட் ஃபேமிலி கிளிக் பண்ணிக்கிட்டு தேவையான சிங்கை செலக்ட் பண்ணலாம்.
இந்த மாதிரி நம்ம ஒரு சிங்க் வந்து ஆட் பண்ணலாம். இந்த ஸ்லாப் என்ன பண்ணலாம்னா, கொஞ்சம் எடிட் பண்ணிக்கலாம். வந்து 0.6 இது வந்து 0.6 இந்த மாதிரி குடுத்துக்கலாம். ஃபினிஷ் குடுக்கலாம், ஃபினிஷ் குடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்க் வந்து பிளேஸ் பண்ணியாச்சு. இதில காமிக்கிறேன். சிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டவுன்ல இருக்கு. நம்ம வந்து ஜஸ்ட் ரைஸ் பண்ணா போதும். இந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து ப்ராப்பரா அலைன் பண்ணணும்னா, சேம் நம்ம வந்து இந்த 3 எலிமெண்ட்ஸும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஹை குடுக்கலாம். ஹை குடுத்தா ஐசோலேட் பண்ணும். அலைன் டூல் யூஸ் பண்ணி இத செலக்ட் பண்ணுங்க. இந்த சிங்கோட டாப்ப செலக்ட் பண்ணுங்க. இல்ல பாட்டம் செலக்ட் பண்ணுங்க. சிங்க் இந்த மாதிரி பிளேஸ் ஆகும். அதுக்கப்புறம் சிம்னிய செலக்ட் பண்ணிட்டு, சிம்னிய வந்து ஹைட் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். 1.2 அப்படின்னு குடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ ஹைட் வரும். இன்னும் ஹைட் வேணும்னா, இன்னும் நம்ம ஹைட் குடுத்துக்கலாம். 1.4 எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஹைட் குடுங்க. சரிங்களா? இப்போ ஹை நம்ம குடுத்தோம். எலிமெண்ட்ஸ ஹைட் பண்றதுக்கு. இந்த ஸ்லாப்ப கூட நம்ம கட் பண்ணி தேவையான ஷேப் எடுத்துக்கலாம். எடிட் இன் பிளேஸ் குடுத்துட்டு, மறுபடியும் இத செலக்ட் பண்ணிட்டு, எடிட் எக்ஸ்ட்ரூஷன் குடுத்துட்டு, இந்த பிக் லைன் யூஸ் பண்ணிட்டு, நீங்க இந்த எட்ஜ செலக்ட் பண்ணணும். இல்லன்னா இந்த ஷேப்க்கு ஏத்த மாரி நீங்க டிராப் பண்ணி எடுக்கணும். நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஷேப்க்கு ஏத்த மாதிரி டிராப் பண்றேன். பிக் லைன் யூஸ் பண்ணி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆர்க்கிடெக்சரும் ரொம்ப முக்கியம். எம்இபி மட்டும் கிடையாது. ஆர்க்கிடெக்சரும் படிங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபினிஷ் குடுத்தீங்கன்னா, ஓப்பனிங் ரெடி. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ண முடியும். என்ன நான் எப்படி பண்றேனோ, இத விட நீங்க பெட்டரா பண்ண முடியும். நீங்க வந்து ஆர்க்கிடெக்சரும் படிங்க. எம்இபில இருக்கிறவங்க ஆர்க்கிடெக்சர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் பேசிக்காவது தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து போடுறேன். ஏன்னா நெறைய எம்இபில இருக்கிறவங்களுக்கு தெரியல. ஆர்க்கிடெக்சர் எப்படி பண்ணணும்? என்ன வரும்? அப்படின்னு தெரியல. அவங்களுக்காகவும் பேசிக் கோர்ஸ் எடுக்கிறவங்க, பேசிக்கா ரிவிட் தெரிஞ்சுக்கிறவங்க, அப்புறம் ஸ்டூடண்ட்ஸ்ல இருக்கிறவங்க, இவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். நம்ம வந்து ஃப்ளோர் ஆட் பண்ணியாச்சு, வால்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்ப என்ன பண்ண போறோம்னா, மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ண போறோம். மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணிட்டு, ரூஃப் ஆட் பண்ண போறோம். என்ன பண்ண போறேன்னா, நான் ஃப்ளோருக்கு என்ன பண்ண போறேன்னா, இங்க வந்து நான் வந்து ஜஸ்ட் மெட்டீரியல் வந்து பெயிண்ட் யூஸ் பண்ணி பண்றேன். அந்த ஃப்ளோர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் வாலுக்கு பண்றேன். அடுத்து ஃப்ளோருக்கு பண்றேன். நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். என்ன பண்றேன்னா, மேனேஜ் டேப் போணும். மெட்டீரியல் கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில கிரியேட் நியூ மெட்டீரியல் குடுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, பெயிண்ட் அப்படிங்கிற ஒரு நேம் குடுத்துக்கலாம். பெயிண்ட் 1 அப்படின்னு குடுத்துக்கலாம். அப்பியரன்ஸ் போயிட்டு, இந்த இத கிளிக் பண்ணீங்கன்னா, ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில பெயிண்ட் மெட்டீரியல்ஸ் இருக்கும். இதில அப்பியரன்ஸ் லைப்ரரி நான் இத செலக்ட் பண்றேன். ஸோ இதில ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா, வால் பெயிண்ட் அப்படின்னு இருக்கும். நான் இதில வந்து இந்த கேனரி இல்ல ஏதாவது ஒரு மெட்டீரியல் நீங்க செலக்ட் பண்ணுங்க. நெறைய மெட்டீரியல்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன இது தேவையோ அத செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த லைட் டேன் அப்படிங்கிறத செலக்ட் பண்றேன். குளோஸ் குடுக்குறேன். அப்ளை குடுக்குறேன். கிராபிக்ஸ்லயும் யூஸ் ரெண்டர் அப்பியரன்ஸ் குடுத்துட்டு, ஓகே குடுக்குறேன். பிடி அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா, பெயிண்ட் டூல் வரும். நீங்க கிரியேட் பண்ண எல்லா மெட்டீரியல்ஸுமே இங்க டிஸ்ப்ளே ஆகும். இத டிஸ்ப்ளே பண்ணிட்டு, இல்ல அப்ளை பண்ணுங்க இந்த மாதிரி. இந்த மாதிரி. நான் வந்து ஃபுல்லாவே இந்த பெயிண்ட் அப்ளை பண்றேன். உங்களுக்கு என்ன பெயிண்ட் வேணுமோ, அந்த பெயிண்ட்ட வந்து இண்டிவிஜுவலா நீங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ இங்க, இங்க, இந்த வால், இந்த வால். இல்ல எனக்கு வேற பெயிண்ட் வேணும். உள்ள வந்து எனக்கு வேற பெயிண்ட் வேணும்னா, அதுக்கும் நமக்கு பெயிண்ட் இருக்கு. அத செலக்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணா போதும். இந்த மாதிரி.
ஸோ நான் வாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெயிண்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகம், பெயிண்ட் அப்ளை பண்ணுறதுல, மெட்டீரியல் அப்ளை பண்ணுறதுல, இல்ல மாடல் பண்ணுறதுல என்ன சந்தேகம் இருந்தாலும் நம்மளோட கமெண்ட்ஸில் வந்து போடுங்க. நான் கண்டிப்பா உங்களோட கமெண்ட்ஸை வந்து அட்ரஸ் பண்ணுறேன், ஆன்சர் பண்ணுறேன். அடுத்து என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃப்ளோர் இருக்கு இல்லையா? இதை செலக்ட் பண்ணுறோம், எடிட் டைப் போகிறோம், எடிட் கிளிக் பண்ணுறோம், ரிவ்யூ கொடுக்குறோம். ஸோ ஃப்ளோர் இப்படி தான் இருக்கும். நான் இன்சர்ட் கொடுத்துட்டு இதை அப் கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.015 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். 15 mmக்கு வந்து எனக்கு வந்து ஸ்க்ரீட் இருக்கணும், இல்லை வந்து டைல் இருக்கணும், இல்லை ஏதாவது மெட்டீரியல் இருக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ரக்சரை நான் என்ன பண்ணுறேன்னா, இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு சப்ஸ்ட்ரேட்னு கொடுத்துக்கிறேன், இல்லை ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நான் ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். பை கேட்டகரி கிளிக் பண்ணுறேன். பை கேட்டகரி கிளிக் பண்ணிட்டு கிரியேட் நியூ மெட்டீரியல், நேம் கொடுங்க. இல்லை வந்து நமக்கு ஆல்ரெடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உட்டன் இது இருக்குது, ஒர்க் ஃப்ளோரிங், நாம் அதே செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை இங்கே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா வுட் பிளாங்க்ஸ் எல்லாம் இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுங்க. அதே மாதிரி பாட்டமில் இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் இப்போ டாப்புக்கு மட்டும் கொடுக்குறேன். அப்ளை, ஓகே. பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகும். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்டர் வந்து வரல இல்லையா? டெக்ஸ்டர் ஏன் வரல அப்படின்னா, நம்ம இங்கே வந்து விசுவல் ஸ்டைல் வந்து ஷேடட் அப்படின்னு வச்சுருக்கோம். இதில் ரியலிஸ்டிக் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரெவிட் வந்து லோட் ஆகும். இப்போ டெக்ஸ்டரை காமிக்கும் பாருங்கள். ஸோ மெட்டீரியல்ஸை பொறுத்து ரெவிட் வந்து ரொம்ப ரெண்டரிங் பண்ணோம் தெரியுதுங்களா? எல்லாமே நமக்கு வந்து ரியலிஸ்டிக்காக தெரியும். இந்த மாதிரி உங்களால் ரெவிட்டில் கொண்டு வர முடியும். ஓகே, நான் ஷேடர் மாற்றிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா லெவல் 2 போகிறேன். ஃப்ளோர் பிளானில் இந்த லெவல் 2ல் நான் என்ன பண்ண போகிறேன்னா ரூஃப் க்ரியேட் பண்ண போகிறேன். ஆர்கிடெக்சர் டேப் போகணும். ரூஃப் அப்படி நமக்கு இருக்குது, அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ரூஃப் கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் ட்ராப் பண்ணுங்கள். ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஆஃப்செட்னு செலக்ட் பண்ணலாம். இல்லை இந்த வால் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஓவர் ஹேங் அப்படின்னு வரும். இதில் வந்து ஒரு 0.3 கொடுங்க. 0.3 அப்படிங்கிறது 300 mm. ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கமும் இங்கே ட்ராப் பண்ணுங்கள். அதே மாதிரி இதை ட்ரிம் பண்ணுங்கள். ட்ரிம் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ரூஃப் க்ரியேட் ஆகும். இப்போ இந்த ரூஃபை நம்ம எடிட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிக்கிட்டு எடிட் ஆகி போயிட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டு மெயின் ரூஃப் 150 mm அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். எடிட் கொடுத்துக்கிறேன். 0.15 ஓகே. அப்ளை, ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ரூஃப் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா எல்லா பக்கமுமே ஸ்லோப்டாக இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை ட்வீக் பண்ண போகிறேன். ரூஃபை செலக்ட் பண்ணணும். எடிட் ஃபுட் பிரிண்ட் கிளிக் பண்ணுங்கள். இதை செலக்ட் பண்ணுங்கள். இதை செலக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஃபைன் ரூஃப் ஸ்லோப் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து ரிமூவ் பண்ணுங்கள். 2027 வெர்ஷனில் எல்லா ஆப்ஷனும் சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த ஆப்ஷன் பார் அப்படிங்கிற அந்த சிஸ்டமே இல்லை இப்போது. அதனால் எல்லா ஆப்ஷனும் வேறு வேறு இடத்துல இருக்கும். மேக்ஸிமம் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கும், இல்லைன்னா ரிப்பன் மெனுவில் இருக்கும். நீங்கள் ப்ராப்பராக பார்த்து செலக்ட் பண்ணால் போதும். ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ளை ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரூஃப் இந்த மாதிரி இருக்குது இல்லையா? இப்போ என்ன பண்ணணும்னா எல்லா வால்ஸும் செலக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல அட்டாச் டாப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருதா? இதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அட்டாச் டாப்னு இருக்கும். கிளிக் பண்ணிட்டு ரூஃபை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு சிம்பிள் ஹோம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்படி தான் வந்து ஒரு ஹோம் ரெடி பண்ணுறது. இப்படி தான் ஒரு சின்ன சிம்பிளான பில்டிங் வந்து மாடல் பண்ணுறது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ரூஃபுக்கும் மெட்டீரியல் அப்ளை பண்ண போகிறேன். ரூஃபை செலக்ட் பண்ணுறேன். டைப் போகிறேன். எடிட் கிளிக் பண்ணுறேன். இன்சர்ட் கொடுக்குறேன். அப் கொடுக்குறேன். அப் கொடுக்குறேன். இதில் வந்து 0.010 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். 10 mm திக்னஸ். அடுத்து என்ன பண்ணுறேன்னா பை கேட்டகரி கிளிக் பண்ணிட்டு இல்லை ரூஃப் மெட்டீரியல் எதாவது இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஆஸ்பெல்ட்டு, ரூஃபிங் டைல் ஒன்று இருக்குது. நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அப்ளை, ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தெரியும்.
இப்போ வந்து நம்ம ரியலிஸ்டிக்கில் மாற்றணும்னா அப்ளை பண்ண டெக்ஸ்சர்ஸ் தெரியும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு வீடு ரெடி. இப்படி தாங்க நம்மளோட சிம்பிளான ஒரு பில்டிங்ஸ் வந்து மாடல் பண்ணுறது. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு சின்ன வீடு வந்து எப்படி மாடல் பண்ணணும்னு சொல்லிக் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த வீடியோவோட தொடக்கத்தில் சொல்லியிருந்தேன், ஏன் வந்து எம்இபி பண்ணுறவங்க வந்து ஆர்கிடெக்சர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், அட்லீஸ்ட் பேசிக்காவது தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருந்தேன். எதுக்காக அப்படி தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் வந்து உங்களோட எம்இபி பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து ஆர்கிடெக்சர் ஸ்டடி பண்ணுவீங்க. ஆர்கிடெக்சர் மாடல் ஸ்டடி பண்ணுவீங்க இல்லையா? எந்த மாதிரி லேஅவுட் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா, நீங்கள் அட்லீஸ்ட் பேசிக்காவது தெரிஞ்சிருக்கணும். ஆர்கிடெக்சரோட பேசிக்காவது தெரிஞ்சிருக்கணும். இது வந்து பெரிய ரூல் எல்லாம் கிடையாது. எம்இபி படிச்சிருக்கவங்க, எம்இபியில் ஒர்க் பண்ணுறவங்க எம்இபி தான் ஒர்க் பண்ணணும், ஆர்கிடெக்சர் படிக்கக்கூடாது அப்படின்னெல்லாம் கிடையாது. நீங்கள் தாராளமாக படிக்கலாம். நீங்கள் ஆர்கிடெக்சர் மாடல் வந்து ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா பேசிக் ஆர்கிடெக்சர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் வால் இருக்குது, அந்த வாலில் வந்து பைப்பு கொண்டு போகலாமா, இல்லை வந்து கேபிள் ட்ரை கொண்டு போகலாமா, இல்லை கான்டியூட்ஸ் போட முடியுமா, இல்லை ட்ரை வாலா, இல்லை பிரிக் வாலா, இல்லை வந்து வேறு ஏதாவது மெட்டீரியலில் வாலா, இல்லை ரீட்டைனிங் வாலா, இல்லை காங்கிரீட்டில் பண்ண வாலா, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விண்டோ வந்து எந்த மாதிரி விண்டோ, சன்லைட் எப்படி உள்ளே வருது, அப்புறம் வந்து இந்த விண்டோ எந்த லொக்கேஷனில் இருக்குது, எந்த டைரெக்ஷனில் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எம்இபி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கோஆர்டினேஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிளாஷஸ் வந்து நிறைய அவாய்ட் பண்ணிக்கலாம். கிளாஷ் டிடெக்ஷன் வந்து பெட்டராக இருக்கும். எந்த எலமெண்ட்டில் எது கிளாஷ் ஆனால் ஓகே, இது வந்து அப்ரூவ்டு கிளாஸ், எந்த எலமெண்ட் கிளாஷ் ஆகுது, இது வந்து அன்அப்ரூவ்டு கிளாஸ், இதை வந்து ரிசால்வ் பண்ணணும் அப்படிங்கிற உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பிம் கோஆர்டினேட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கம்யூனிகேஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஆர்கிடெக்ட்டை இல்லை ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபோக்கஸ் பண்ணுறது, ஒரே ஒரு டிசிப்ளினில் ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து சும்மா ஒரு கண் துடைப்பு மாதிரி. உங்களோட மெயின் டிசிப்ளினை நீங்கள் வந்து பில்ட் பண்ணிக்கிட்டு, அந்த மெயின் டிசிப்ளினை சுற்றியே வந்து நீங்கள் வேறு ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து ஹெச்விஏசி என்ஜினியராக இருக்கலாம், இல்லை வந்து ப்ளம்பிங் டிசைனராக இருக்கலாம், ப்ளம்பிங் மாடலராக இருக்கலாம், இல்லை பிம் மாடலராக இருக்கலாம். உங்களோட மெயின் டிசிப்ளினில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பில்ட் பண்ணி எடுங்க. அதே டைமில் வந்து நீங்கள் இதை பில்ட் பண்ணி எடுக்கும்போது பேரலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆர்கிடெக்சர், ஸ்ட்ரக்சர், வேறு டிசிப்ளின்ஸ், வேறு என்னெல்லாம் ஸ்கில்ஸ் இருக்குது, வேறு என்ன டூல்ஸ் இருக்குது, ரிவிட்டில் என்ன டூல்ஸ் இருக்குது, ரிவிட் இல்லாமல் வேறு என்ன டூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கற்றுக்கோங்க. நீங்கள் கற்றுக்கிறது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட கோஆர்டினேஷன், கொலாபரேஷன், உங்களோட மாடல் பண்ணுறது, உங்களோட அவுட்புட்டு, டெலிவரி எல்லாத்துலேயுமே அந்த கற்றுக்கிற இம்பேக்ட் வந்து உங்களோட ஸ்கில் வந்து கண்டிப்பாக தெரியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். மேலும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம்.